ஹாய் சொல்லு. இங்கே பார்த்து சொல்லு. ஐயா பார்வை அப்படி இருக்குது வில்லனாட்டம். போதும் போதும். நீங்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. நீ சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோங்க. இன்றைக்கி வந்து அமாவாசை. இது வந்து வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. சரி வந்து சாயந்தரமாக வந்து 6 மணிக்கு தான் பூஜைங்களா. சரி வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி ரேட்டாகி போயிட்டுருக்குறோம். பொருளை வந்து தேங்காய் பழம் சாமிக்கு மாலெலாம் வந்து வாங்கிட்டு இருந்தோம். மாமனார் கீழே இறங்கி வாங்கிட்டு இருந்தார். நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா ஃபுல் வீடியோ பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ தான் வீடியோ போகிறேன். கிட்டத்தட்ட மாதக்கணக்கே இருக்கும். அதனால் வந்து கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். இனிமேல் கண்டிப்பாக நான் போடுவேன். இப்போ நல்லா கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க. வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா பயங்கர வேக்காடாக இருந்துச்சு. போக போக பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. காற்றுலாம் அப்படியே கூலிங்காக இருந்துச்சு. என்னடா நான் போனேன்னா மழை இது வருமே என்னமோ தெரியலன்னு நினச்சிட்டே போயிட்டு இருந்தோம். அதனால் வானம்லாம் சூப்பராக வந்து கற்கள் ஏறிட்டு இருந்துச்சு. எனக்கு கிளைமேட் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு தம்பிலாம் சொல்லிட்டு வந்தாங்க. சரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பசேன்னு அந்த கிளைமேட் மேகம்லாம் கருப்பாக்க நல்லா பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. நல்லா சூப்பராக வந்து செம்மையாக போயிட்டே இருந்தோம். இருந்தாலும் என்ன மனசுக்குள்ள பயம்னா மழை வந்து பெஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி பார்க்கலாம் என்ன அது கிளம்பிட்டு இனிமேல் வந்து என்ன இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அவள் கோவில் கொஞ்சம் லட்டு வந்து பிரசாதம் தரலாம் அப்படின்னு சொல்லி லட்டு வந்து வாங்கி போயிட்டு இருந்தோம். கோவில் வந்து பக்கம் தான் குலதெய்வம் கோயில். சும்மா ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து போயிடலாம். நடந்து கூட போகலாமாங்க. அப்போ நடந்தெல்லாம் போக முடியாது. முன்னெல்லாம் வந்து ரோடு தான் இருந்துச்சு. இப்போலாம் அப்போலாம் இல்லைன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா காலில் வந்து நாங்கள் போயிட்டுருக்குறோம். நான் ஹஸ்பண்டு மாமனா மாமி தம்பி ஆயா நாங்கள்லாம் 5 பேர் போனோம். பார்த்திங்கன்னா இருக்க மேகமூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. என்னடா பின்னு பக்கம் இருந்துச்சு. போகிற வழியே மழை வந்துருமா அப்படின்னு நினச்சோம். ஒன்றும் வரல. ஏன்னா மழை வந்துச்சுன்னா இப்போ கோளுக்கு வந்து அந்தளவுக்கு வரமாட்டாங்க. அதனால வந்து வெளியே போகணும். சரி நீங்கள் அமாவாசை வெள்ளிக்கிழமை தான் எப்படிங்க பூஜை. சரி நீங்கள் அமாவாசை சரி வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா பக்கமாக கோவில் பக்கமாக வந்தாச்சு. வாங்க நான் பாட்டு கேட்டுட்டு போய் ட்ராவல் பண்ணலாம். தம்பி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போகிறவங்க நாங்கள் வரும்போது தான் வருவீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டே வந்தார். நாங்களும் ரசிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். ஏய் சவுண்டு போல கம்பெனி தெரிஞ்சு எதுக்கு இவ்வளோ சவுண்டு? ஆப்போசிட் ஆள் அடிச்சா கூட கேட்காது. இல்லைப்பா ரோடு அகலம் நீங்கள் பெருசாக போனோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி தாங்க ஆகுது. நாங்கள் 5:45 பக்கமாக வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து 6:05 ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் செல் எடுத்து பார்த்தேன். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. ரொம்ப இருட்டிக்குச்சு. சரி முதல்ல போய் சாமி வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்படி இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் வந்து காட்டுக்குள்ளே இருக்கும். எங்கள் சாமி வந்து செல்லியம்மன் சாமி. அதனால் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்குங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா பூசரி இருக்கிறாரு வந்து காட்டு. நாங்கள் வந்து நிறுத்தினோட கோவிலில் யாருமே இல்லைன்னு பார்த்தோம். அவங்க வந்து இனிமேல் தான் வருவாங்க. எப்போயும் 6 மணிக்கு மேலே தான் வருவாங்க. ஒருத்தர் வந்து டைம் மணிக்கு அமாவாசைனால காலையே வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் பூஜை தட்டு எடுக்கலான்னு பார்த்தா சாமிக்கு வந்து பூஜை வந்து கொடுத்தாச்சு. தேங்காய் பழம் பூ மாலை எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. தம்பி வந்து இது என்ன சாமி சாமி என்ன பாரு சாமி என்ன பாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அது சாமி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பிரசாதம் பார்த்திங்கன்னா லட்டு வந்து கொடுக்கலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதை ஓப்பன் பண்ணி வரையங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே மழை வந்து பிச்சுக்கிட்டு கொடுத்துருன்னு நினச்சிட்டுங்க. ரொம்ப ஒரு மாதிரி மேகம் மட்டும் அப்படியே குளிரும் பார்த்தீங்களா. அந்தளவுக்கு வந்து காற்று பயங்கரமாக காற்று சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோவில் ஃபுல்லாக வந்து சாமி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் அப்படியே சுற்றி வந்தேன். இது வந்து கோவில் இப்போ தான் பக்கமாக தான் கட்டினாங்க. எனக்கு கல்யாண புதுசில் தான் கட்டினாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோலம்லாம் சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. அப்படி பெரிய பெரிய ரங்கோலி கோலம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நாமளாம் என்றைக்கு இந்த மாதிரி ரங்கோலி கோலம் போடுறது அப்படின்னு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சலாம் சும்மா அந்த புளி வச்சு இந்த மாதிரி சும்மா சிம்பிள் ரங்கோலி தான் தெரியும். இந்த மாதிரிலாம் தெரியாது. இந்த மாதிரி நான் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு டைம் பத்தாது. ஆனால் கோவில் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம்லாம் சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க. அந்த லைட் அடிச்சு பாருங்க சூப்பராக இருக்குது. கோவில் வந்து ஒரு டைம் சுற்றி சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா துருள ஆரம்பிச்சிருச்சு. சரிடா மழை துடுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு.
அப்போ தம்பி வந்து என் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. தம்பி வந்து "வா உள்ள வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். மழை வரனால பார்த்தீங்கன்னா, கோவில் வந்து அந்த அளவுக்கு யாரும் வரல. ஒரு 5, 6 பேர் மட்டும் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப சரி இப்போ நாமளும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். அப்போ கோவில்ல வந்து பூஜை பண்ணி முடிச்சோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்தாங்க சாமி பிரசாதம்னு சொல்லி குடுத்தாங்க. பொங்கல் குடுத்தாங்க ஆளுக்கு கூப்பிட்டு. நாங்க எல்லாமே சாப்பிட்டோம். தம்பிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டா, சூப்பரா செம்ம டேஸ்ட்டா இருக்குமா" அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு வந்து இனிப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி வந்து ஸ்வீட்டு, சர்க்கரை பொங்கலு இந்த மாரி குடுத்தா ஆனா பாயாசம் இந்த மாரிலாம் குடுத்தா வந்து சாப்பிட மாட்டாரு. மத்தபடி இந்த மாரி ஸ்வீட்டு, கேக்கு, மிட்டாய் இது மாரி குடுத்தா நல்லா சாப்பிடுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா இத எடுங்கம்மா, அத எடுங்கம்மா, இந்த ஃபோட்டோ எடுங்கம்மா, அந்த ஃபோட்டோ எடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. "சரி சாமி நான் எடுக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். "இங்க பாரும்மா எவ்வளோ பெரிய கோவிலு, கோபுரம் எத்தசோ இருக்குன்னு" சொன்னாங்க. "ஆமா சாமி, நல்ல கோபுரம் வந்து பெருசாவே இருக்கு" அப்படின்னு தம்பிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். நானும் அவரும் தான் வந்து கை புடிச்சுட்டு நடந்துட்டு இருந்தோம். எங்க அத்தை மாமா பார்த்தீங்கன்னா, வெளில வந்து போயிட்டுருந்தாங்க. சரி மறுபடியும் தம்பி வந்து, "வாம்மா மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்" அப்படின்னு சொன்னாங்க. "சரி வா மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்" அப்படின்னு சொன்னோம். அந்த மரம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா? நல்ல பெரிய மரமாவே இருந்துச்சு. மறுபடியும் எல்லாம் வந்து சுத்தி வந்துட்டு, மறுபடியும் வந்து கோவில்லயே போய் உட்காந்துருந்தோம். அது வெளிலயும் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய கோபுரம் இருக்குது. ஃபுல்லா வெளில போய் எடுக்க முடியல. ஏன்னா மழை வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க கோவில்லயே வந்து உட்காந்துக்கிட்டோம். நாங்க வெளில வந்து போகவே இல்ல. சரி வந்து இப்போதைக்கு உள்ள மட்டும் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள மட்டும் வந்து எடுத்துட்டு இருந்தோம். அப்போ தம்பி வந்து, "சரி நான் தாத்தா பாட்டிகிட்ட போறேன்னு" சொல்லிட்டு முன்னாடி வந்து ஓடி போயிட்டாங்க. "சரி போ" அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்து சுத்தி வந்துட்டு இருந்தேன். அப்போன்னு சொல்லிட்டு அப்போ வந்து "சரி வெளில போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பதாங்க நாங்க வெளில போலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். மழை வந்து புடிச்சு வச்சுட்டு ஸ்டார்ட்டிங்கில வந்து வெறும் காத்தடிச்சுச்சு. சரி காத்தடிக்குது, மழை ஒண்ணும் அந்த அளவுக்கு பெய்யாது அப்படின்னு நெனச்சோம். அப்போ அந்த பாதி மழை நின்ன பிறகு மறுபடியும் மழை புடிச்சுது பாருங்க. பயங்கர மழை புடிச்சுது. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு தான் 7:45 வரைக்கும் கோவில்ல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தோம். பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் குடுத்தாங்க. சும்மா சாப்பிட்டு வெளில வந்து கை கழுவ வந்து போயிட்டு வந்தோம். சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நானும் வரேம்மான்னாங்க. சரி வான்னு சொல்லி கூட்டு போனேன். அப்போ சாமி கதவு வந்து பார்த்துட்டு, "அம்மா அது சந்திரமுகி படத்துல வரும்லம்மா அந்த கதவு மாரியே இருக்கு" அப்படின்னு சொன்னாரு. "ஐயோ! அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி" அப்படின்னு. "அது மாரி தாம்மா இருக்குது. அதான் நான் அப்படி சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மழை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தூறிட்டு இருக்குது. தம்பி வேற நான் குதிரை மேல வந்து உட்கார்றேம்மான்னு சொன்னாங்க. குதிரையில உட்கார முடியாது சாமி. மழை பெய்யுது, சளி பிடிச்சுக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் இருக்கு. மண்டேலேருந்து ஸ்கூலு. அதனால பார்த்தீங்கன்னா சளிலாம் பிடிக்காம, இருமல் இல்லாம போணும் அப்படின்னு சொன்னேன். இதுவே ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்றனால லைட்டா வந்து சளி இருக்கு தம்பிக்கு. மருந்து தான் குடுத்துட்ருக்கோம். நேத்து அன்னைக்கு அதான் நான் பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து அமாவாசைனால ஸ்கூல் ஃபீஸ் நாத்தனாரும் நாங்கலாம் போய் ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டிட்டு வந்தோம். காலைல வந்து கட்டிட்டு வந்தோம். கட்டிட்டு நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு அப்போ வந்து வீட்ல கொண்டாந்து இருந்துட்டு ஈவினிங் தான் வந்து நாங்க வந்து கோவிலுக்கு வந்தோம். அதனால தம்பிக்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்டுற வேலையும் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு வந்து கோவிலுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஏன்னா நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை வந்தா வர மாரி இருக்கும். சரி வரல. அதனால வந்து இன்னைக்கே வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மழை வந்துடுச்சு. நாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி செஞ்சு தோசை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா, அந்த உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, வரமிளகா புல்லாம் வணங்கிட்டுருக்கு. சரி வணங்கின பிறகு வெங்காயம், தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சரி சட்னி தானே சிம்பிளாக தானே சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வணக்கி ஆற வச்சுட்ருக்கேன். சட்னி அடித்து தாளிச்சு விட்டு தோசை ஊத்துனா நைட்டு சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு பொழுது இப்படி தான் போச்சு. தம்பி காலைல எழுந்திரிச்சோம், காலைல சாப்பிட்டோம், ஃபீஸ் கட்டினோம், அப்போ வந்து நாத்தனார் வீட்டுக்கு போனோம், மறுபடியும் கோவிலுக்கு போனோம். இப்படியே தான் அன்றைக்கி வந்து ஃபுல்லாக போச்சு. இப்போ தோசையும் சுட்டுட்ருக்கோம். அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட்டு படுக்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. எல்லாம் படுத்தோன்னு தூங்கியாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வியாழக்கிழமை ஃபுல் டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஃபுல்லாக நாங்களும் ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம். கோவிலுக்கும் போயிட்டு நல்லா மன திருப்தியாக இருக்குது. தம்பிக்கு ஸ்கூலும் ஃபீஸ் கட்டி வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிய போகுது. இப்போ நான் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நம்புறேன். பிடிச்சுன்னா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். நீ எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.